இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவாதி தேவனுக்கு இந்த இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து 2026 வருஷத்தின் இந்த 3ஆம் மாதத்தின் கடைசி நாளிலும் தேவன் உங்களையும் அடியனையும் ஒன்று கூட செய்து ராத்திரி வேளையில் தேவனை ஆராதிக்கும்படியாக அவர் பாராட்டின தயவுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் விசேஷித்தமாய் வருகிற 4ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தையும் தேவன் வாக்குத்தத்தத்தை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம திலகத்தான பிலோ சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடலை கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. சேர்ந்து பாடுவோமா? ராஜா நன்றி இயேசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே, புதிய நாளை தரப்போகிறீரே நன்றி ராஜா, எங்களுக்கு புதிய மாதம் தரப்போகிறீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நன்றி சொல்லுவோமா? உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே. கரங்களை தட்டி பாடுவோமா? உமக்கு நன்றி என்று உற்சாகத்தோட வாய்களை திறந்து இந்த 3ஆம் மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும், இந்த இரவு வேளை வரைக்கும் தேவன் நம்மளை நடத்தினதற்காக உமக்கு கடந்த நாட்கள் முழுவதுமாய் நடத்தினீரே ராஜா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாத்து என்ற மன்னாவை தந்தீரையா, எங்களுக்கு வாத்து என்ற மன்னாவை தந்தீரையா, உமக்கு நன்றி என்று சேர்ந்து வாய்களை திறந்து பாடுவோமா? ஆவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவா ஈரோம் நாதா, உமக்கு
உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே சென்று படமா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாம் நாதா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா சென்று படோமா நன்றி ராஜா தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா தாயை போல தேற்றுவீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா உண்மையோடு நன்றி உள்ள இருதயத்தோடு வாயை திறந்து நான்தா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதா கடந்த நாட்களில் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே எங்களுக்கு சுகம் தந்து இதுவரை சேர்ந்து போடுவோமா உமக்கு நன்றி என்று நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவால் துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கே நன்றி ராஜா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது வாழ்வு தந்தீரே எங்களுக்கு புது பல தந்தீரே நன்றி ராஜா புது பல தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கே நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா நன்றி இயேசு ராஜா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக அப்பாவும் கிருபைகளா தாங்கி காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைத்து கிருபை இது, கிருபை இது, தாழ்வில் இணைத்து கிருபை இது. தந்தையை தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது. அப்பாவும் சேர்ந்து கரனை தட்டி தேவ நாம மகிமைப்படும்படியாக. அப்பாவும் கிருபைகளா என்னை வாய் திறந்து அப்பாவும் கிருபைகள் சேர்ந்து பாடுவோமா? இதுவரை காத்த தேவன் இனிமேலும் நம்மளை அனைத்து நடத்த வல்லவராய் இருக்கிறாரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும். அப்பாவும் கிருபைகளா என்னை சேர்ந்து கரங்களை தட்டி போடுவோமா? அப்பாவும் கிருபைகளா இம்மட்டும் நடத்தின தேவனை நோக்கி அப்பாவும் கிருபைகளா என்னை இம்மட்டும் இந்த மாதத்தின் கடைசி வரைக்கும் கிருபைகளா என்னை. வியாதி நேரத்தில் காத்து கிருபை, விடுதலை கொடுத்து தேவ கிருபை. வியாதி நேரத்தில் விடுதலை கொடுத்து தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காக்கும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பா உம் கிருபைகள் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? என்னை காத்து கொண்ட தெய்வமே அப்பா உம் கிருபைகள் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகள் என்னை கஷ்டத்தின் நேரத்தில் காத்து கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. நேரத்தில் காத்து கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. யாவும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட கிருபை இது. அப்பாவும் கிருபைகள் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு இம்மட்டும் காத்த நேவனை நோக்கி இந்த நாவில் துதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவச்சனமே உற்சாகத்தோட கரங்களை தட்டி பாடுவோமா? இந்த நாவில் தேவரை காத்த தேவனை நோக்கி தருகிறா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிருள்ள
ஒரு விசை சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தம், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம், அவரை நான் எந்த சூழ்நிலை வந்தாலும், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவனை என்னை நடத்தினாரே. அதனாலே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள இந்த நாவில். சத்தத்தை உயர்த்தி உண்மையாய் துதிக்க வந்திருக்கிற தேவச்சனமே, இந்த நாவில் பாதை நோயும் வந்த போதும் வென்ற கெட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம். ஆனந்தம், அவரை நான் உயிருள்ள. எஸ் லார்ட், ஆனந்தம். உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஒரு விசை சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவே உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம், அவரை நான். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றும் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். தூக்கி எடுத்தார். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? தேவநாம மகிமைப்படும்படியாக ஒரு விசையோ. சேற்றில் விழுந்த என்னை அவர், பாவமான சேற்றில் இருந்த எங்களை நீர் மீட்டெடுத்தீரே. சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஆனந்தம், அவரை நான் உயிருள்ள. அல்லேலூயா ஆனந்தம், அவரை நான் உயிருள்ள. இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. எந்த நாவில் எந்த நேசு. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி என்றும் அவர். ஆனந்தம், அவரை நான் உயிருள்ள. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பாட்டு எந்த நேசு. சேர்ந்து பாடுவோமா? துதி பாடு எந்த நேசு. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. அவ்வுலக ஆனந்தம் கொள்ளுவே உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடு எந்த நேசு தருகிறா. எந்த நாவில் நேசு தருகிறா. இதுவரை எங்கள் பாடல் பகுதி மூலமாய் நீர் எங்களோட ஆசீர்வாடின கிருபைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எல்லாரும் வேதாம புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். இந்த 4ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் உங்களுக்கும் அடியனுக்கும் சபைக்கும் சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும்
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்க. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1099 பக்கத்தில் இருக்கு. 10ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டில் 1099 பக்கத்தில் சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன், அவர்களை மீட்டுக் கொண்டே. கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுவோமா? எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் நம்மளை விட்டு போச்சோ, எந்த சமாதானம் நம்ம வீட்டில் இல்லையோ, பெருகி இருந்தது போலவே திரும்பவும் பெருக போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. சரி பாஸ்டர், அது மேல இருக்கிறது என்ன? பயில். வாட் இஸ் மீன் பை பயில்? அவர்களை பார்த்து செய்கை கூப்பிட்டு ஆண்டவர் கூட்டி சேர்ப்பாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்களுடையவரை. ஆமென். அது கிளியரா அங்க வார்த்தை கிளியரா சொல்றாரு. அவங்களுக்கு எப்படி பண்றாரா? அவங்கள செய்கை காட்டி கூப்பிடுறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயில் போட்டு விசில் அடிச்சு கையை தட்டி, கண்டிப்பா பண்றோமா இல்லையா? கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னா கையை தட்டி கூப்பிடுறோம். ஆமென். ஒரு சில பேர் விசில் பயங்கரமா இருந்தா அவங்க விசில் போட்டு கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி இந்த 4ஆம் மாதத்திலே என் தேவன் உங்களுக்கு செய்கை காட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் இருந்தா அவர் நிச்சயமாய் செய்கை காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல இந்த பயில் போட்டு அப்படின்றது காரணம் சிக்னல் காட்டுறாராம். ஆமென் சொல்றல. அப்படி ஆண்டவர் நம்மள ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ண போறோம், ஏதோ ஒரு மாட்டிக்க போறோம்னா நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இந்த மாதத்துல பயில் போட போறாரு. ஹல்லேலூயா. சிக்னல் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கட்டுண்டவர்களாய் இருக்கிறவர்களிடத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அந்த இடத்துல சூப்பரா சொல்றாரு. அவர்களை பார்த்து. ஆமென். புரிஞ்சுக்கோங்க, உங்களை பார்த்துட்டே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன். வாட் இஸ் மீன் பை கூட்டிக் கொள்வேன்? கடந்த வாரத்துல பேசின பிரகாரம் தான். ஒரு மேய்ப்பன் தன் ஆடு ஒரு இடத்துல போய் மாட்ட போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவாமா? கூப்பிடுவான். அடுத்தது அடங்கலாம் ஒரு போடு ஒன்று போட்டு, ஏன்னா அது அவனுடைய ஆடு, அவனுடைய மந்தையில இருக்கணும். ஹல்லேலூயா. அதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த மாதத்திலே வெளியே போனாலும் சரி, ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல உங்களை ஒரு போடு போட்டு உள்ள கொண்டு வர போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இப்படி சொல்றேன், ஆனா இங்க போடு போடுவெல்லாம் சொல்ல, சிக்னல் வேணாடா, வேணாம், இந்த பிரச்சனை இருக்கு, இத்தனை போராட்டம் இருக்கு. ஆமென். ஒரு சின்ன காரியத்தை உங்களிடத்துல கொடுத்து உங்களை பார்க்கிற தேவன் அவரிடத்துல கூட்டி கொண்டு போறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கடந்த வாரத்துல சொன்னேன்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கணும்னா நாம அவர் சொல்லும் போது அவர்கிட்ட போயிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் இந்த மாதத்தில் உங்களை கூட்டிக் கொள்ள சித்தமாய் இருக்கிறார். அவர்களை மீட்டு கொண்டேன். எப்ப மீட்டு கொண்டேன்? சிலுவையிலே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம சிக்கி தவிக்காதபடிக்கு நம்மளை மீட்டு கொண்டார். நீங்க இருந்ததை போலவே மீண்டும் ஒரு விசை பெருகும்படியாக என் தேவன் இந்த மாதத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தை இழந்திருந்தீங்கன்னா, அந்தஸ்தை இழந்திருந்தீங்கன்னா, பிரச்சனையோட இருந்து ஆண்டவரிடத்துல எப்படிலாம் கஷ்டப்படக்கூடாதோ சொல்லுவாங்களோ ஒரு சில பேர், என்ன போல என் எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படி இருந்தா தெரியுமா? திரும்பவும் அங்க வரப்போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு சில பேர், ஏன்டா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு இருக்கு பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லை. ஹல்லேலூயா. சாம சின்ன வயசுல இருந்த மாதிரி நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த மாதத்துல திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்களை பெருகி இருந்தது போலவே. வாட் இஸ் மீன் பை பெருகி இருந்தது போலவே? ஆண்டவர் ஆசீர்வதித்ததை ஒரு சில காரியத்தினால நம்ம இழந்திருக்கலாம். ஒரு சில நம்மளுடைய அசட்டத்தனத்தினால தேவனை விட்டு நம்ம தூரம் போனதுனால ஒரு சில ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, பணத்தை
நாம இழந்திருக்கலாம். மீண்டும் ஒரு விசை உங்களை தேவன் இந்த 4ஆம் மாதத்திலே பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. அதற்கு முதல் காரணம் என்று எப்படி தேவன் நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை மீண்டும் நம்மளுடைய ஸ்தானத்தில் பெருக பண்ணுவார் என்றால் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வாட் இஸ் மீன் பை? ஒரு விவசாயியா இருந்தா இந்த மழை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா? ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப முக்கியம். அதேதான் இந்த நாள்ல அந்த தீர்வுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர். வாட் இஸ் மீன் பை? அங்க மழைக்காக மின்னல் சொல்றாரு. இங்க நம்மளுடைய காரியத்துல என்ன வேணுமோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பண தேவைகளுக்கு தேவன் எவன் நம்மளை தடுத்தானோ அவனே உருவாக்குவார். அதேதான். ஆமென், ஹல்லேலூயா. மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. அவரவருக்கு, சத்தமா சொல்லுங்க. அவரவருக்கு. நான் பசிச்சுன்னா நான் தான் சாப்பிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் வேண்டுதல் செலுத்துறார்களோ அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை. சக்கினா சிஸ்டர் ஜெபம் பண்ண சக்கினா சிஸ்டர் வாயில் மட்டும் பெருக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈசாக்கு பிரதர் ஜெபம் பண்ண ஈசாக்கு பிரதருடைய செல்வம் பெருக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பயிர், ஆமென், அவருடைய தடைகள் நீங்க போகுது, அவருடைய ஆசீர்வாதம் பெருக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர் பண்ணோம் அவரிடத்துல வேண்டுதல் செலுத்தும் போது. ஹல்லேலூயா. யாரு வேண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது காரியம், எப்போது தேவன் நம்மளை மீட்டுக்கொண்டு பெருக பண்ணுவார் என்றால் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப சோர்வாயிட்டு பாஸ்டர். நல்லா தான், இப்பெல்லாம் சூப்பரா பூஷான மாதிரி தான் இருக்கு. போனோடனே இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருக்குள்ளாக உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகள் எடுக்கும்படியாக உங்களை என் தேவன் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய நாமத்தை கொண்டு இந்த மாதத்தில் நடக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை பெய்யணும்னா வேண்டுதல் செலுத்தும் போது அவரவர் வேண்டுதல்களுக்கு தான் தேவன் பயிர் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவருக்குள்ளாக பலப்படும் போது, எப்பொழுது அவருடைய நாமத்தில் நடந்து கொள்ளும் போது, ஹல்லேலூயா, அப்பொழுது தேவன் உங்களை மீட்டுக்கொண்டு உங்களை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறது. எல்லாரும் உங்களுடைய வலது கைகளில் இருக்கிறதனால் தட்டி வரலை அந்த 8ஆம் வசனத்தின் மேலே வைத்து தேவன் கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாதத்தில் தேவன் நம்மளுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், எல்லாவித சூழ்நிலையிலிருந்தும் தேவன் மீட்டுக்கொண்டு நம் முன் இருந்த நிலைமையில தேவன் நம்மளை பெருகு பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த 4ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தினால் சபை விசுவாச பிள்ளைகள் பெருகும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சபையில காணப்படுகிற சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சரீர சுகத்தை தேவனை படிக்கிற ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026ஆம் வருஷத்தில் இந்த 4ஆம் மாதத்தின் முதல் தேதி கால வேளையில் நீ இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான பிள்ளைகளோடு அடியனையும் காண செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபை பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த யாவரும் உடைய கருத்தில் தங்களுடைய ஆண்டவரே சரீரத்தை பார்க்காதபடி ஆண்டவரே தூக்கத்தை தியாகம் பண்ணி உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் பிரதான அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க நீ கிருபை பண்ணு. அந்த யாவரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் புதிய புதிய நன்மையினால் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் இவர்களை அனைவரும் எல்லாவித சூழ்நிலையும் மீட்டுக்கொண்டு இவர்களை ஆண்டவரே முன் இருந்த நிலைமையில சந்தோஷத்தில், சமாதானத்தில், பண தேவைகளில் பெருகும்படியாக நீ கிருபை பண்ணு. அந்த யாவரும் ஒரு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே சென்று சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தர் என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதிக்கிறேன். ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலம் அனைவருக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தராகிய இயேசு உங்களை எல்லாவித சூழ்நிலையிலும் மீட்டுக் கொண்டு உங்களை இந்த மாதத்தில் பெருக பண்ணுவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்க. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, வேண்டுதல் செலுத்துங்க. அவருக்குள்ளாக பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.